வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த ஆழமா பார்க்க போறோம். அதாவது நம்மளோட ஆவிக்குரிய அதிகாரம் உண்மையிலே எங்க இருந்து வருது, இத புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நம்மளோட அடையாளத்தோட மையப்புள்ளி. சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாம். இயேசு தன்னோட சீடர்களை முதல் முறையா சகோதரர்கள்னு எப்போ கூப்பிட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த ஒரு கேள்விக்கான பதில்ல தான் ஒரு பெரிய சக்தியே அடங்கியிருக்கு. அந்த பதிலை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இருக்கிற ஒரு சிம்பிளான சட்ட விஷயத்த நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, ஒப்படைக்கப்பட்ட அதிகாரம். இங்கிலீஷ்ல இதை டெலிகேட்டட் பவர்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பகுதியில நாம பவர் ஆஃப் அட்டர்னி, அதாவது அதிகார பத்திரம்னா என்னன்னு பார்க்க போறோம். இதுக்கும் நம்ம ஆவிக்குரிய அதிகாரத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம். ஆனா இதுதான் நம்மளோட புரிதலுக்கான ஒரு திறவுகோல். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த பவர் ஆஃப் அட்டார்னி அப்படிங்கிறது ஒருத்தர் அவருக்கு பதிலா இன்னொருத்தரை செயல்பட வைக்கிறதுக்கு சட்டப்படி கொடுக்கிற அதிகாரம். அதாவது அந்த ரெண்டாவது நபர் எடுக்கிற முடிவுகளுக்கும் அவர் போடுற கையெழுத்துக்கும் முதல் நபர் முழு பொறுப்பு ஏத்துக்கிறான்னு அர்த்தம். இதுல பல வகைகள் இருக்கு. சில சமயம் ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு மட்டும் பவர் கொடுப்பாங்க. உதாரணமா ஒரு சொத்தை விற்கிறதுக்கு மட்டும். சில நேரம் பண சம்பந்தமான எல்லா முடிவுகளையும் எடுக்கவோ இல்ல மருத்துவ முடிவுகளை எடுக்கவோ கூட முழு அதிகாரத்தையும் கொடுக்கலாம். சரி, இப்போ இந்த லீகல் கான்செப்டை எப்படி நம்மளோட ஆவிக்குரிய அதிகாரத்தோட ஒப்பிட்டு பார்க்கறதுன்னு பார்ப்போம். இது உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு ஒப்பீடு. பாருங்க, இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. எல்லா அதிகாரத்துக்கும் மூலம் இயேசுதான். நம்ம சட்டமொழியில சொன்னா அவர்தான் அந்த பிரின்சிபல், அதாவது முதன்மை நபர். இங்க தான் விஷயமே இருக்கு. புறப்பட்டு போங்கன்னு சொல்றது ஒரு சஜஷன் கிடையாது, இது ஒரு கட்டளை. அவர்கிட்ட இருந்த அந்த முழு அதிகாரத்தையும் தன்னோட சீஷர்களுக்கு ஒப்படைக்கிறாரு. இதுதான் அந்த பவர் ஆஃப் அட்டார்னியை ஹேண்ட் ஓவர் பண்ற தருணம். அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு மேஜிக் வார்த்தையை சொல்ற மாதிரி இல்ல. அது ஒரு லீகல் ஸ்டேட்மெண்ட். நான் அவரோட அதிகாரத்தின் கீழே அவரோட பிரதிநிதியா செயல்படுறேன்னு அறிவிக்கிற ஒரு செயல். இதுக்கு பைபிள்ல ரொம்ப தெளிவான உதாரணங்கள் இருக்கு. பேதுருவும் சரி, பவுலும் சரி, அவங்களோட சொந்த சக்தியில எந்த அற்புதத்தையும் செய்யல. அவங்க இயேசுவோட அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்ட் மாதிரி அவரோட அதிகாரத்துல, அவரோட நாமத்துல தான் செயல்பட்டாங்க. சரி, இப்போ நம்ம ஆரம்பிச்ச அந்த கேள்விக்கே திரும்பி வருவோம். இயேசு எப்போ தன்னோட சீஷர்களை முதல் முறையா சகோதரர்கள்னு சொன்னார்? பதில் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. இதோ அந்த தருணம் வந்தாச்சு. இயேசு உயிர் தெழுந்த பிறகுதான் முதல் முறையா தன்னோட சீஷர்களை என் சகோதரர்கள்னு சொல்றாரு. இது ஏதோ ஒரு சாதாரண வார்த்தை மாற்றம் கிடையாது. இது ஒரு உறவோட மாபெரும் பிரகடனம். இந்த டேபிள் அந்த பெரிய வித்தியாசத்தை அழகா காட்டுது பாருங்க. உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி அவங்க வெறும் சீஷர்கள், ஊழியர்கள். ஆனா உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் அவங்க சகோதரர்கள், ஒரு குடும்பம், கிறிஸ்துவோட சொத்துல பங்குதாரர்கள். இது அடையாளத்துல நடந்த ஒரு புரட்சிகரமான மாற்றம். இப்போ நாம பார்த்த இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களையும் ஒன்னா இணைக்க போறோம். ஒன்னு ஒப்படைக்கப்பட்ட அதிகாரம், அதாவது பவர் ஆஃப் அட்டர்னி. இன்னொன்னு இந்த புதிய குடும்ப உறவு. இதுதான் இந்த முழு பகுதியோட மையக்கருத்து. நல்லா கேட்டுக்கோங்க. இயேசு அவர்கிட்ட இருந்த எல்லா அதிகாரத்தையும் யாரோ தெரியாதவங்களுக்கு கொடுக்கல. அவர் அதை தன்னோட சொந்த குடும்பத்துக்கிட்ட, தன்னோட சகோதரர்கள் கிட்ட ஒப்படைச்சார். இந்த ஒப்பீடு எவ்வளோ சரியா பொருந்துதுன்னு பாருங்களேன். எப்படி சட்டப்படி ஒரு ஏஜென்ட் முதன்மை நபரோட பேர்ல செயல்படுறாரோ அதே மாதிரிதான் ஒரு விசுவாசி இயேசுவோட நாமத்துல செயல்படுறாரு. அப்போ இந்த உறவு தான் அதிகாரத்துக்கே அடித்தளமா இருக்கு. இந்த ஒரு விஷயத்த நம்ம ஆழமா மனசுல பதிய வச்சுக்கணும். நமக்கு கிடைக்கிற அதிகாரம் நம்ம தகுதியால வர்றதில்ல, அது கிறிஸ்துவோட நமக்கு இருக்கிற உறவுல இருந்து நேரா வருது. அந்த உறவு தான் நம்ம அதிகாரத்துக்கு அங்கீகாரம் கொடுக்குது. சரி, இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த இந்த ஆழமான விஷயங்கள்லாம் உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில என்ன அர்த்தத்தை கொடுக்குது? வாங்க முடிவுக்கு வருவோம். இந்த முழு பகுதியையும் 3 ஸ்டெப்ல சுருக்கமா சொல்லிடலாம். 1, பவர் ஆஃப் அட்டார்னி, அதாவது ஒப்படைக்கப்பட்ட அதிகாரம். 2, சகோதரர்கள்ங்கிற வார்த்தை நமக்கு கிடைச்ச குடும்ப உறவு. 3, உயிர்த்தெழுதல். இந்த ரெண்டையும் ஒன்னா இணைக்கிற அந்த முக்கியமான தருணம். இதுதான் நாம இன்னைக்கு எடுத்துட்டு போக வேண்டிய மிக முக்கியமான செய்தி. உங்களோட அதிகாரம் உங்களோட அடையாளத்திலிருந்து தான் வருது. நீங்க அவரோட குடும்பம், அதனால அவரோட நாமத்துல செயல்படுற எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். நீங்க இந்த பிரபஞ்சத்தையே உண்டாக்குன தேவனோட குடும்பத்துல ஒருத்தர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க சகோதரன் அல்லது சகோதரி. அதனால அவரோட அசைக்க முடியாத அதிகாரத்தை பயன்படுத்துற உரிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
இத உணரும்போது நீங்க எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களும் உங்களுக்கு புரியுதா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.